அதாவது மிக முக்கியமானது ஈமானுடைய இஸ்லாமுடைய அடிப்படைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்க வேண்டும். ஈமானுடைய அடிப்படைகள் அல்லாஹ் மீதான நம்பிக்கை, மலக்குகள் மீதான நம்பிக்கை, வேதங்கள் மீதான நம்பிக்கை, தூதர்கள் மீதான நம்பிக்கை, மறுமை மீதான நம்பிக்கை, விதியின் நன்மை தீமை மீதான நம்பிக்கை. இந்த 6 ஈமானுடைய அடிப்படைகள், அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்கள். இதை பற்றி தெளிவான இல்ம அகீதாவுடைய அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமுடைய 5 தூண்கள் ஷஹாதா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், 5 சட்டங்கள், அதனுடைய ஃபிக்ஹ், அதனுடைய புரிதல், வாழ்க்கையில் எப்படி அதை அமல் செய்ய வேண்டும், இதான அடிப்படைகள். இந்த அடிப்படைகளை பற்றி தெளிவான அறிவை கொடுத்து, அவர்களுக்கு தௌஹீதுடைய அறிவை கொடுத்து, நபியின் சுன்னாவின் மீதான அறிவை கொடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பற்றி அறிவை கற்றுத்தர வேண்டும். சீர்திருத்தம் வருவதற்கு மிக முக்கியமான வழி சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், தாபிஊன், தபு தாபியின். அவர்கள் என்ன செய்வார்கள்? மகாசி, ரசூலுல்லாஹ்வுடைய போர்களை பற்றி சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை சொல்லுவார்கள், சஹாபாக்களுடைய வரலாறை தாபியின்கள் சொல்லுவார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வரலாறு சஹாபாக்கள் சொல்லுவார்கள். இப்படி இறந்துவிட்ட நல்லோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். அதுல முதலாவது நபிமார்கள் வரலாறு. என்ற இறந்துவிட்ட நல்லோர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் போனார்களா இல்லையா? அந்த நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்ல இருந்து ஒவ்வொரு நபியுடைய வரலாறையும் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். கதை கட்டுக்கதைகள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கட்டுக்கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லு. பெட் டைம் ஸ்டோரிஸ். என்னங்க பெட் டைம் ஸ்டோரிஸ்? கதை தான். ஒரு காக்கா இருந்தது, ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காக்கா மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பாட்டி அப்படி திரும்பும் போது அந்த காக்கா அந்த வடையை கொத்திட்டு மேல போய் உட்கார்ந்துருச்சு. அப்புறம் ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி அந்த காக்காவோட அந்த வடையை வாங்குறதுக்கு திட்டம் போட்டுச்சு. காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற, அதனால ஒரு பாட்டு பாடன்னு கேட்டுச்சு. அப்போ அந்த காக்கா ரொம்ப யோசிச்சுட்டு அந்த காக்கா அந்த வடைய காலில் வச்சு வத்திக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு கா கா கான் கத்துச்சு. அப்புறம் நரி ஓடி போச்சு, ஏமாந்து போச்சு. இது எவ்வளவு ஒரு மோசடியான கதை இது. ஒரு காக்கா திருடுது, திருடுற காக்கா புத்திசாலி காக்கான்னு இந்த கதை சொல்லுது. ஏன்னா பாட்டி வடை சுட்டு இருந்த பிறகு பாட்டி எப்படி திரும்பும் போது காக்கா கொத்திட்டு போகுது. இது திருடுறது. அப்ப பிள்ளை என்ன நினைப்பான்? ஓ இப்படிலாம் திருடலான்னு தான் நினைப்பான். அப்புறம் திருடனவன்ட்ட இருந்து எப்படி பறிக்கலாங்கிறதுக்கு ஒரு நரி திட்டம் போடுது. அவன் விவரமானவன் அப்படின்னு நினைக்குது. ஆனா அதுலயும் திருடவன் பெரிய கில்லாடி திருடன். அவன் நரி பெரிய கில்லாடி தான். அந்த கில்லாடி நான் கில்லாடி. அவன் நான் என்னுடைய வடை நான் கஷ்டப்பட்டு திருடின இந்த வடையை நான் இந்த நரி போடுற திட்டத்துல நான் ஏமாந்து விட்டுற மாட்டேன். அதனால காலில் பிடிச்சுக்கிட்டு நான் காக்காக்கான்னு கத்திட்டு துரத்திட்டேன். இந்த மாதிரி மோசடியான தந்திரமான, இதுக்கு பேரு பஞ்சதந்திர கதைகள் தான், தந்திர கதைகள். ஹராமான சிந்தனைகளை, ஹராமான தத்துவங்களை, படிப்பினைகளை சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அதுல இன்னைக்கு நிறைய கார்ட்டூன்ஸ் அது இதுன்னு வரக்கூடிய எல்லா ஹராமித்தனமான காட்சிகள், சொல்றதை விட காட்சியாக காட்டுவது, கேம்ஸ் அதுல சொல்றது காட்டுவது, இதெல்லாம் காட்டுறது எவ்வளவு பெரிய வழிகடான சிந்தனைகளை அவர்களுக்கு ஊட்டும். அப்ப இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு. இதெல்லாம் குஃபார் வழிமுறை, இறை நிராகரிப்பாளர்களின் வழிமுறை, அஹ்லு சுன்னாவை பின்பற்றுடைய வழிமுறை அல்ல. நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வரலாறை சொல்ல வேண்டும், நபிமார்களுடைய வரலாறு. ஏன்னா நல்லோர்கள் வரலாறு அதுதான். அல்லாஹ்வின் அடியார்களில் மிகச்சிறந்தவர்கள் இந்த பூமியில அவர்கள் தான். அவருடைய வரலாறை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அடுத்து சஹாபா, அவர்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. அடுத்து அவர்களின் வரலாறை சொல்ல வேண்டும். அதையெல்லாம் விட்டு இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஹராமான சிந்தனைகளை தரக்கூடிய கதைகளை எல்லாம் சொல்லி பிள்ளைகளுடைய உள்ளங்களை அவர்களுடைய ரசனைக்காக சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க கூடாது. சிந்தனைகளில் அவர்கள் தவறான சிந்தனைகளுக்கு வழிகாட்டக்கூடாது.